வணக்கம். கூகுள் அவங்களோட ஏஐல ஒரு பிரம்மாண்டமான அப்டேட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேரு தான் ஜெமினி 2.5. இது வெறும் ஒரு சின்ன அப்டேட் கிடையாதுங்க. ஏஐ யோசிக்கிற விதத்தையே இது மாத்த போகுது. வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல கூகுள் ஏன் ஜெமினி 2.5 ஒரு சிந்திக்கும் மாடல்னு சொல்றாங்க. ஏன்னா நாம ஒரு கேள்வி கேட்டா அது டக்குன்னு பதில் சொல்லாது. அதுக்கு பதிலா பல கோணங்கள்ல யோசிச்சு இருக்கிற எல்லா சாத்தியங்களையும் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு சிறந்த பதில கொடுக்கும். சோ இது வெறுமனே பதில் சொல்றதில்ல. இதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு என்ன காரணம்? டெக்னிக்கலா இதுல என்னென்ன புது விஷயங்கள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஜெமினி 2.5ல 2 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ரோ. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி ரொம்ப ஆழமா யோசிக்கும், சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும். இன்னொன்னு ஃபிளாஷ். இது ஒரு ஸ்பிரிண்டா மாதிரி பயங்கர வேகமா வேலை செய்யும். அதாவது டெவலப்பர்ஸ்க்கு ஆழமான பகுப்பாய்வு வேணுமா இல்ல டக்கு டக்குன்னு வேலை முடியணுமாங்கிறத பொறுத்து அவங்க சரியானதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ ஜெமினி 2.5 ப்ரோவோட அசல் பவருக்கே வருவோம். ஒரே நேரத்துல 2 மில்லியன் டோக்கன்கள் கேட்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல. ஆனா 2 மில்லியன் டோக்கன்னா அப்படின்னா என்ன? சுருக்கமா சொல்லணும்னா டோக்கன்கிறது ஏஐ புரிஞ்சுக்கிற வார்த்தைகளோட ஒரு சின்ன யூனிட். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 2 மில்லியன் டோக்கன்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேர வீடியோ இல்லனா 25,000 பக்கம் இருக்கிற ஒரு பெரிய புத்தகத்தோட மொத்த தகவலையும் ஒரே நேரத்துல உள்வாங்கிக்கிற சக்தி. அவ்ளோ பெரிய டேட்டாவையும் அதால சுலபமா ப்ராசஸ் பண்ண முடியும். சரி, இவ்ளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்றது மட்டும் இல்ல, ஜெமினி 2.5 கூடவே சில சூப்பரான புது டூல்ஸும் வருது. இவை வெறும் வார்த்தைகளோட நிக்காது, நேரடியா செயல்ல இறங்கும். அது என்னென்ன பாப்போம் வாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த டீப் திங்க் மோட். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை நல்லா அலசி ஆராயும். அப்புறம் அதுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் இருக்கலான்னு தனக்குள்ளே ஒரு பிளான் போடும். கடைசியா இதுதான் பெஸ்ட் தீர்வுன்னு ஒரு காரணத்தோட நமக்கு பதில கொடுக்கும். இதுதான் அந்த சிந்திக்கும் திறனோட ஆணிவேரே. இது மட்டும் இல்ல, இன்னும் சில சூப்பரான அம்சங்களும் இருக்கு. இனி ஜெமினியோட குரல் இன்னும் இயல்பா மனுஷங்க பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் யூஸ் மாடல். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏஐயே உங்க கம்ப்யூட்டரை பயன்படுத்தும். ஆமா, கிளிக் பண்றது, ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு எல்லா வேலையும் அதுவே பாத்துக்கும். கடைசியா டீப் ரிசர்ச். இது உங்க கூகுள் டிரைவ், ஜிமெயில்னு எல்லாத்தையும் அலசி உங்களுக்குன்னே ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ இப்போ உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே, இவ்ளோ டெக்னாலஜி பத்தி பேசிட்டோம். கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்பட போகுது? அதுக்கு சில உதாரணங்களை இப்போ பார்க்கலாம். ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சீக்கிரமே நீங்க கூகுள் மேப்ஸ் கிட்ட எனக்கு பேரை வச்சு வழி சொல்லாத, வழியில இருக்கிற லேண்ட்மார்க்ஸ், அதாவது கடைகள், முக்கியமான பில்டிங்ஸை வச்சு தியேட்டருக்கு வழி சொல்லுன்னு கேட்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம பயணம் எவ்ளோ ஈஸியா இயல்பா மாறிடும். கூகுளோட கவனம் இந்தியா மேல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்காக 3 முக்கியமான விஷயங்களை பண்றாங்க. 1, இந்தியாலேயே கிளவுட் சென்டர்ஸ் அமைச்சு வேகத்தை அதிகப்படுத்துறாங்க. 2, ஹிந்தி மாதிரி நம்ம உள்ளூர் மொழிகள்லயும் ஜெமினிக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. 3, மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே இங்க இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. மொத்தத்துல ஏஐய இந்தியாவோட தேவைக்கேத்த மாதிரி மாத்துறாங்க. ஜெமினின்னா ஏதோ சீரியஸான வேலைக்கு மட்டும்னு நினைக்காதீங்க. சமீபத்துல வைரலான நானோ பனானா இமேஜ் எடிட்டர் ஞாபகம் இருக்கா? அது மூலமா வந்த ஹக் மை யங்கர் செல்ஃப் மாதிரி ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ரீச் ஆச்சு. இது ஜெமினியோட கிரியேட்டிவ் சைடையும் அதை எப்படி மக்களை ஈஸியா கனெக்ட் பண்ணுதுங்கிறதையும் காட்டுது. சரி, இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வெறும் புது ஃபீச்சர்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி கூகுளோட ஏஐ பயணத்துல ஒரு பெரிய பார்வை மாற்றம் இருக்கு. அது ஏன் அவ்ளோ முக்கியம்னு இப்ப பாப்போம். இந்த எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஜெமினி இனிமே வெறும் டெக்ஸ்டுக்கு பதில் சொல்ற ஒரு ஏஐ கிடையாது. அது யோசிச்சு முடிவெடுக்கும். அது பேச்சோட நிக்காம செயல்ல இறங்கும். அது உலகத்துக்கு பொதுவா இல்லாம நம்ம உள்ளூர் தேவைகளை புரிஞ்சுக்கும். கடைசியா அது ஒரு தனி ஆப்பா இல்லாம நம்ம தினமும் பயன்படுத்துற மேப்ஸ், சர்ச் எல்லாத்துலயும் ஒரு பகுதியா மாறிடும். ஏஐ இனி ஒரு தனி விஷயம் இல்ல, நம்ம வாழ்க்கையோட 2 கலக்க போகுது. ஜெமினியோட இந்த சக்தியெல்லாம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு இல்லையா? ஆனா எந்த ஒரு பெரிய சக்திக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும். இப்போ இந்த டெக்னாலஜி எழுப்பக்கூடிய சில முக்கியமான கேள்விகளையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களையும் பத்தி பேசலாம். இத கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சையே சொல்றாரு. எவ்ளோ சிறந்த மாடலா இருந்தாலும் அதுவும் தப்பு பண்ணலாம் அப்படின்னு. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். கூகுளே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏஐ சொல்றத அப்படியே கண்ண மூடிட்டு நம்பாதீங்க.
எப்பவுமே நாமளும் ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்க்கறது ரொம்ப அவசியம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிப்போம். ஏஐ நம்மளோட பர்சனல் இமெயில், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் படிச்சு நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்மளோட பிரைவசி, அதாவது தனிப்பட்ட தகவல்களோட பாதுகாப்பு, நம்ம நம்பிக்கை இதெல்லாம் என்ன ஆகும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி.